வாக்யஜ்ஞேன கல்பதாம். உத்தரேதாத்மனாத்மானம் மக்னம் சம்சாரவாரிதௌ யோகாரூடத்வமாசாத்ய சம்யக் தர்சனநிஷ்டயா உத்தரேதாத்மனாத்மானம் மக்னம் சம்சாரவாரிதௌ யோகாரூடத்வமாசாத்ய சம்யக் தர்சனநிஷ்டயா. இப்போ சொன்ன விஷயத்தையே 7 ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக சொல்கிறார் அப்படின்னு சந்திரசேகர பாரதி சுவாமிகள் மகாஸ்வாமிகள் உபதேசம் பண்ணுறார், வியாக்கியானம் பண்ணுறார். 8வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தை இன்னும் 7 ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நான் ஒரு ஸ்லோகத்திலே இவ்வளோ நேரம் எடுத்துட்டுருக்கேன். அதோ விமுக்தியை பிரயத்தேத்த, கர்மத்தினால் முக்தி இல்லை என்பது தீர்மானமாகிவிட்டதால் அறிவாளியானவன் தன்னுடைய கடமைகளை முறைப்படி துறந்துவிட்டு பொறுப்புணோடு தொடர்ந்துவிட்டு தகுந்த ஆசிரியரிடம் சென்று அவரால் உபதேசிக்கப்படும் அறிவை பெற்று அதிலேயே மனதை நிலைநிறுத்தி முழுமையான நிம்மதியை உணர்ந்து கொள்வானாக. அது சொல்லியாச்சு. நான் மோட்சத்தை முழுமையான நிம்மதின்னு மொழிபெயர்க்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக கலோக்கியலாக இருக்குது, புரியுறது, அதுக்காக வேண்டும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நீ இந்த ப்ராப்ளத்துலேருந்து உன்னை வெளியில் ஏற்றிக்கோ, கொண்டு வா, கரையேறு கரையேறு. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவ சொல்கிறாங்க, ஏற்றி விடப்பா, தூக்கி விடப்பா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம், சுவாமியே ஐயப்போ அப்படி சொல்லிகிட்டே போகிறாங்க இல்லையா. கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தைன்னா எப்படி? காலுக்கு மெத்தைன்னா என்ன பண்ணுறது? கல்லும் முள்ளும்னா வாழ்க்கையில் வர்ற துன்பங்கள் இறைவனுடைய ஐயப்பனுடைய அருளால் மெய்யறிவால் அதை தாங்கிற சக்தி எனக்கு வந்துடும். மெத்தைனா காலுக்கு மெத்தை வச்சாலே குத்துறதுங்கிறான், மெத்தையில் என்னமோ நீட்டின்னு இருக்குங்கிறான், பிசுறு இருக்குங்கிறான். அப்படி இருக்கிறப்போ கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைனா என்ன? சும்மா வார்த்தை வேர்ட்ஸ் எல்லாம் அதுக்கு எவ்வளோ ரியாலிட்டி கொடுக்குறது? ஆட்டிடியூட். நான் ஒரு கஷ்டத்தை கஷ்டமாக நினைக்கலைன்னா அது அவ்வளோதான். இப்போ ஃபயர் வாக் பண்ணுறவனுக்கு ஃபயர் ஆனந்தமாக இருக்குதுன்னு நான் என்ன பண்ண முடியும்? வாக் பண்ணால் அதனால் கிடைக்கிற புகழ். நமக்கு பூமியில் நடக்கிறதே பிரச்சனையாக இருக்குது. அவன் மவுண்டனியரிங் பண்ணி உட்காந்துருக்கான், பெரிய பணக்கார வீட்டு பையன். அவனை பார்த்துக்கிறதுக்கு கீழே 10 ஆள், 2 பென்ஸு காரு, ஏகப்பட்ட கேரவன்லாம் வச்சுட்டுருக்கான். இவன் இங்கே ஒன்று ஆணி அடிச்சு மேலே ஏறின்னு இருக்கான். இவன் இந்த பையன் கையில் பணம் நிறைய இருக்குது, அவனுக்கு அதில் ஒரு ஆனந்தம். துக்கம் நான் சொல்கிறது, அவனுக்கு அங்கே போய் அது ஒரு ஸ்டெப்பாக போகும். அவனுக்கு என்ன ஹாப்பினஸ்ஸுங்கிறீங்க? சந்தோஷம். உடனே இப்படிங்கிறான், அதுக்காக உடனே ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சுக்கிறான். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும் சீயர்ஸுங்கிறான். உண்மை தானே? எதுக்கு நான் இந்த ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகிற போது குண்டுங்குழியும் கண்ணுக்கு வெளிச்சம், குண்டில் விழுறான், எழுந்திருக்கிறான், ஆனால் கஷ்டத்தை பொருட்படுத்த மாட்டேன்னு அர்த்தம். பகவான் ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறேன், தர்மசாஸ்தா, அவரும் டீச்சர் தான், இப்படி தானே சின்முத்திரையோடு இருக்கார். ஐயப்பன் டீச்சர், தர்மசாஸ்தான்னா டீச்சர்னு அர்த்தம். யார் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறாரோ அவர் பேர் சாஸ்தா. சாஸ்திரம் யஹா உபதிஷதி சஹா சாஸ்தா. அதனால் தர்மசாஸ்தா, வேல்யூஸ், எத்திக்கல் வேல்யூஸ், மாரல் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற, வேல்யூஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறவர், வெர்ச்சூஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறவருக்கு பேர் டீச்சர், தர்மசாஸ்தா. பிரம்மசாஸ்தா, அப்சல்யூட் ரியாலிட்டியை பற்றி டீச் பண்ணால் அவர் பிரம்மசாஸ்தா. சுப்பிரமணிய சுவாமிக்கு பிரம்மசாஸ்தான்னு ஒரு பேர்.
ஏன்னா பிரம்மனுக்கு சொல்லி கொடுத்தார் இல்லையா ஓங்காரத்துக்கு அர்த்தம். அதனால் சுப்பிரமணியருக்கு பிரம்மசாஸ்தான்னு ஒரு பேர். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ பக்குவத்தை அடைஞ்சு நீ உன்னை கரையேற்றிக்கணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், எல்லோரும் நம்ம வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம எதுக்குன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு சுற்றி எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம க்ரோ பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் நாமளும் ட்ரை பண்ணணுமே, நானும் எஃபர்ட் எடுக்கணுமே. நான் கையை பிடிக்கிறோம் வான்னா, நான் முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? நானும் சேர்ந்து ஒத்துழைச்சா தான் மேலே கரையேற முடியும். கிணத்துல இருக்கிறவன ஒருத்தனை இது பண்ண அவனும் எஃபர்ட் எடுக்கணுமோ இல்லை? நான் கை கொடுக்குறேன், அவனும் எஃபர்ட் எடுத்தா தானே. முதல்ல சொல்கிறார் யோகாரூடத்துவம் ஆசாத்திய. அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். யோகாரூடத்துவம் ஆசாத்திய. யோகாரூடத்துவம்னா என்ன அர்த்தம்? மனசை நன்றாக பக்குவப்படுத்திய பிறகு நம்ம செயல்களெல்லாம் ஒழுங்காக செஞ்சு நான் கடவுளுடைய என்னுடைய விருப்பு வெறுப்புப்படி நான் வாழ மாட்டேன், மனம் போன போக்கில் நான் போக மாட்டேன், சாஸ்திரங்கள் சொன்னபடி திருவள்ளுவர் சொன்னபடி பெரியோர்கள் சொன்னபடி என் மனதை நன்றாக வைத்து கொள்வேன் அப்படின்னு எங்கிட்டே எனக்கு ஒரு ஆட்டிடியூடு வேணும். ஐ ஆம் ஒபீடியன்ட். நான் ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கேன். எதுக்கு? நான் இம்ப்ளிசிட்லி ஒபே தி ஸ்கிரிப்சர்ஸ். என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்னை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆகையினால ராகத்வேஷம் இல்லாமல் நான் சாஸ்திரத்தை ஒபே பண்ணுறேன். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரோ, மகான்கள் அவங்களாம் ரொம்ப கால தரிசனங்களை உடையவர்கள், அவங்க சொன்ன வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஆட்டிடியூடு நான் என்கிட்ட வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நான் கடவுளுடைய கட்டளை, கடவுளுக்கு பண்ணுற பூஜை, என் மனசு சுத்தமாகணுங்கிறதுக்காக, என்னுடைய விருப்பு வெறுப்புகள்லாம் குறையணுங்கிறதுக்காக, மனத்துக்கண் மாசு இல்லாமல் இருப்பதற்காக நான் கடமைகளெல்லாம் செய்கிறேன். சமூகத்தினுடைய தர்மம், அந்த சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த ஆட்டிடியூடோட வேலை பண்ணினா என்ன ஆகும்னா நல்ல பக்குவம் வந்துடும் மனசுக்கு. அதுதான் யோகாரூடத்துவம். யோகாரூடத்துவம்னா சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு அர்த்தம். சாதன சதுஷ்டய சம்பத்தின்னா என்னென்னு கேட்க மாட்டீங்களே? விவேகம், வைராக்கியம் எல்லாம் தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம். ஆகையினால வேதாந்தம் படிக்கிறதுக்குள்ள சிம்பிளாக சொன்னால் ஞான பிராப்தி யோக்கியதா, ஞானத்தை மெய்யறிவை பெறுவதற்குரிய தகுதி. குருக்கிட்ட போய் படிக்கணும்னா அதுக்கு நமக்கு இந்த மெச்சூரிட்டி வேணுமே. 1.5 மணி நேரம் நான் சொல்கிறேன், நான் உட்காந்து கேட்குறதுக்கே பொறுமை வேணுமே. எனக்கும் சொல்கிறதுக்கு பொறுமை வேணும், கேட்குறதுக்கும் பொறுமை வேணும். அதுதான் யோகாரூடத்துவம். யோகம்னா என்ன? இந்த இடத்துல ஞான யோக்கியதா. யோகாரூடத்துவம்னா ஞான யோக்கியதா பிராப்தி, மெய்யறிவை பெறுவதற்குரிய தகுதியை பெற்ற பிறகு. நேரத்தை இதுக்குத்தான் கொடுப்பேன், சென்ஸ் ப்ரெஷருக்கு டைம் கொடுக்க மாட்டேன். சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், எளிய வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, அதுக்காக என் வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யோகாரூடத்துவம் ஆசாத்திய. அது எதுக்கு? நான் சம்யக் தரிசன நிஷ்டையா. சம்யக் தரிசனம்னா என்ன? ப்ராப்பர் விஷன். தரிசனம்னா என்ன அர்த்தம்? பார்க்கறது, பார்வை. சம்யக் தரிசனம்னா என்ன அர்த்தம்? தெளிந்த பார்வையை பெறுவதற்காக வாழ்க்கையை பற்றிய, என்னை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் அதற்கும் எனக்கும் இருக்கும் உறவுகளை பற்றியும் தெளிந்த பார்வையோடு சம்யக் அதில் நிலைச்சிருக்கணும். நிஷ்டாங்கிறார். சம்யக் தரிசன நிஷ்டையா அப்படின்னா ஸ்ரவண மரண நிதித்தியாசனம். நம்ம சொல்கிறோம் இல்லையா தினம், ஸ்ரவண மரண நிதித்தியாசனேஷு சந்நிஷ்டா சித்தியர்த்தம். அதே தான் இங்கே சொல்லியிருக்கு. சம்யக் தரிசன நிஷ்ட. நிஷ்டான்னா நிதராம் ஸ்திதி, நிலைச்சு நிற்கிறது. ஸ்டெடினஸ், ஸ்திரதா. அந்த ஸ்திரதாவை தான் சொல்கிறார். அதையே இருக்கணும். அதாவது எல்லாத்தையும் பக்குவத்தை அடைந்த பிறகு இதுக்கே நேரத்தை கொடுத்து, அப்போ அதனால் என்ன பண்ணுறதுன்னா ஆத்மானம், உன்னை. ஆத்மானம்னா தன்னைன்னு அர்த்தம், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஆத்மானம்னா தன்னை. தன்னை
எப்படிப்பட்ட தன்னைனா சம்சார வாரிதௌ மக்னம் ஆத்மானம். இந்த சம்சாரங்கிற கடல், பிறவி பெருங்கடல், இந்த பிறவி பெருங்கடலில் மூழ்கிட்டு தன்னைன்னு அர்த்தம். சம்சார வாரிதௌ மக்னம். ப்ராப்ளம் டு ப்ராப்ளம் டு ப்ராப்ளம் டு ப்ராப்ளம், சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும். ஏன்னா ஹாப்பினஸ் டு ஹாப்பினஸ் டு ஹாப்பினஸ் டு ஹாப்பினஸாக போகிறான் எல்லோரும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது செக்கு மாடு மாதிரி இருக்குது. இந்த செக்கு மாடு கதை கேட்டிருக்கீங்கள்ல, சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. இந்த செக்கு மாடுக்கு என்ன பண்ணுவான், அந்த மாடு இப்படி இருக்கும், முன்னாடி ஒரு புல் கட்டிடுவான். கட்டிட்டு அந்த புல்லை சாப்பிட்றதுக்கு போனால் அந்த புல் அந்த பக்கம் போயிடும். ஏன்னா மாடு நகர்றது போது அதுவும் நகரும். நகர இப்படி சுற்றிகிட்டே இருப்பான். மாடு சுற்றிகிட்டே இருக்கும், அது பாவம் புல்லுக்காக தேடிகிட்டே இருக்கும். இவன் இங்கே எண்ணெய் ஆட்டிடுவான். எண்ணெய் ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் கருணாமூர்த்தி யார், அந்த செக்கு ஆட்டினம் இருக்கானே, அதை பிடுங்கி கொடுப்பான் மாட்டுக்கு. அப்புறம் அவனை பார்த்து இப்படியே ஏங்கும். அவனை பார்க்க ஒரு மாதிரி பார்க்கும். அது என்ன சொல்கிறதோ, எனக்கு கொடுத்ததுக்கு சந்தோஷம் சொல்கிறதா, படுபாவி எனக்கு முன்னாடி வச்சு இப்படி படுத்தி எடுத்தியேன்னு சொல்கிறதா, என்னத்தை சொல்கிறது? அது மாதிரி வாழ்க்கையில் மனிதன் மகிழ்ச்சியை தேடிகிட்டே இருக்கான். இது எப்படி இருக்குன்னா, கற்கண்டு இனிப்பை தேடி ஊர் முழுக்க அலைகிற மாதிரி இருக்கு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார். ஆஞ்சநேயர் தான் சொன்னார். ஆஞ்சநேயருக்கு இந்த முத்து மாலை கொடுத்தாங்கம்பா சீதாதேவி. எந்த புஸ்தகத்தில் இருக்குதுன்னு தெரியல. அதனால் சீதாதேவி ஆஞ்சநேயருக்கு முத்து மாலையை கொடுத்தாலாம். பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணாலும் கடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். இவன் சொன்னால் குரங்கு புத்தியை காட்டிட்டார் பாருன்னா. இவர் கடித்து துப்புறார். யார்? ஆஞ்சநேயர். எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுன்னா, எல்லாருக்கும் முன்னாடி இப்படி பிஹேவ் பண்ணுறியே, நல்ல குணமாக இது அப்படின்னு கேட்டால், இல்லை இதில் எதிரியா ஒருத்தனா ராமன் இருக்கானான்னு பார்த்தேன்னு. இது கதை ஞாபகம் வச்சுக்கணும். ராமன் இருக்கானான்னு பார்த்தேன். கடைசியில் ராமன் எங்கே இருக்கான்னா, ராமன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரம் அப்படின்னாலே ஹாப்பினஸ், சந்தோஷம்னு அர்த்தம். ஸ்வயம் ரமத்தை அந்யான் ரமயதீதி ராம. வசிஷ்டர் பேர் வைக்கிற போதே இவனும் ஆனந்தமாக இருப்பான், எல்லாருக்கும் ஹாப்பினஸ் கொடுப்பான்னு தான் ராமனுக்கு பேர் வச்சார். அதில் ஸ்வயம் ரமத்தை. இவன் எல்லாரும் என்னென்னா, இன்றைக்கி நான் சந்தோஷமாக படுத்தேன், நாளைக்கு காலம்புற சந்தோஷமாக எந்திரிப்பேன், சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவேன், என்ன வாட் எவர் தி ப்ராப்ளம், எங்கே என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி நான் சந்தோஷமாக இருப்பேன்னு. அதுக்கு எவ்வளவு பக்குவம் வேணும் மனசுக்கு. ஏன்னா நம்ம ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் லைஃப்பில். இப்படி இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், அப்படி இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், இப்படி இருந்தால் தான் சந்தோஷம். ஆகையினால யோகாரூಢத்துவம் ஆசாத்திய சம்யக் தரிசன நிஷ்டையா சம்சார வாரிதௌ மக்னம் ஆத்மானம் ஆத்மனா உத்தரே ஆத்மானம் ஆத்மனா உத்தரேத். நீ தான் உன்னை நீ கரையேற்றிக்கணும். உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது இதுக்கு நிறைய சொல்கிறது உண்டு. ஸ்கிரிப்சர் இருக்குது, டீச்சர் இருக்கார், எல்லாம் ரெடி. நீ ரெடியான, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியாங்கிறான். சாஸ்திரம் சொல்கிறது நான் ரெடிங்கிறது. நான் டீச் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் நான் தயாராக இருக்கேன். நீ நினச்சா தானே நான் உய்வு பெறணும்னு நீ நினைக்கணுமே. ஏன்னா எல்லாம் உள்ள வாயில் ஊட்டலாம், கடித்து முழுங்குற வேலை யார் பண்ணுறது? இல்லாட்டி பாயசத்தை கொடுத்தா கூட முழுங்க மாட்டேன், துப்பித்துனா குழந்தை மாதிரி. இந்த குழந்தைக்கு இந்த சங்கில் பால் கொடுப்பாங்க குழந்தைக்கு, அதுக்கு பிடிக்குமா என்ன? அது சங்கில் மருந்தை விட்டு இதெல்லாம் கொடுத்தோன்னா இந்த பக்கம் வழிச்சுட்டே இருக்கும். அப்புறம் வழித்து வாய்க்குள்ளே விட்டு. ஏன்னா அதுக்கு அது ஒத்துக்கிறது இல்லை, அதுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிடு. நம்ம எந்த ஆட்டிடியூடில் பண்ணுறோம்? அது குழந்தைக்கு நல்லதுக்காக பண்ணுறோம். அதுதான். ஆக நீ என்ன பண்ணணும்னா, அந்த ஏஜில் சரி, ஆனால் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, நாம் தான் நம்மளை கரைவேற்றிக்கணும். எல்லாரும் ஹெல்ப் பண்ணாலும்
இதுக்கு குரு கிருப்பா, ஈஸ்வர கிருப்பா, இறைவனுடைய அருள், குருவினுடைய அருள், ஸ்கிரிப்சர்ஸோட அருள், எந்த அருள் இருந்தாலும் சரி, செல்ஃப் ஆத்ம கிருப்பா, என்னுடைய அருள் எனக்கு வேணும், அந்த வில்லிங்னஸ் வேணும். அதுதான் சொல்கிறார் இங்கே, புருஷார்த்தம் வேணும். நீ குருக்கிட்ட போயிட்டா மாத்திரம் போராது, நீயும் நிறைய டைம் கொடுத்து எல்லாம் குருவே நீங்களே என்ன கரையேற்றுங்கன்னா அவர் சொல்கிறார், நானும் உனக்கு கைப்பிடிக்கிறேன், நீயும் எஃபர்ட் எடு, 2 பேரும் சேர்ந்து எஃபர்ட் எடுப்போம். போத் சைடு இருக்கணும்ப்பா அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். புருஷ பிரயத்தனம், நம்முடைய செல்ஃப் எஃபர்ட் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வேணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வேணும், என்னால் முடியுங்கிற எண்ணமும் வேணும், செல்ஃப் எஃபர்ட்டும் இம்பார்ட்டண்ட். ஆக உத்தரேத் ஆத்மனாத்மானம் மக்னம் சம்சார வாரிதௌ யோகாரூடத்வம் ஆசாத்திய சம்யக் தரிசன நிஷ்டயா. ஆக இந்த ஸ்லோகம் பக்குவத்தை பெற்ற பிறகு, பக்குவத்தை அடைந்து ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் குருமுகமாக பண்ணி நீ உன்னை கரையேற்றிக் கொள்வாயாக. உத்தரேதாத்மனாத்மானம் மக்னம் சம்சாரவாரிதௌ யோகாரூடத்வமாசாத்ய சம்யக் தர்சனநிஷ்டயா. உத்தரேதாத்மனாத்மானம் மக்னம் சம்சாரவாரிதௌ யோகாரூடத்வமாசாத்ய சம்யக் தர்சனநிஷ்டயா.